ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 6 ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.4 உடைய 3rd கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் படிக்கலாம் வாங்க. இஃப் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் எ cloud, ஸோ ஒரு க்ளவுடு ஃப்ரம் எ பாயிண்ட் h meters above எ லேக். இங்கே பாருங்கள், ஸோ இந்த டிங்கிற பாயிண்ட்லேருந்து ஈங்கிற பாயிண்ட் வரலும் இது கிரவுண்ட் லெவல், ஏடிங்கிறது நமக்கு ஒரு கிரவுண்ட் லெவல். இங்கேருந்து ஹெச் மீட்டர்ஸ் உயரத்தில் நமக்கு வந்துட்டு அப்சர்வர் பாயிண்ட்டு இருக்குது. இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் θ1ல் நம்ம சிங்கிற பாயிண்ட்டை டாப்பை பார்க்குறோம், சரிங்களா? அப்புறம் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் இன் த லேக். ஸோ இந்த க்ளவுடு இருக்கு இல்லைங்களா, க்ளவுடோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த ஏரியில் நமக்கு சீடஸ்ங்கிற பாயிண்டில் கிடைக்குது, சரிங்களா? அப்போ அங்கே வந்து நம்ம டிப்ரெஷன் என்ன எடுக்கிறோன்னா θ2ங்கிற ஆங்கிள் எடுக்கிறோம். θ2ங்கிற ஆங்கிளை வந்து டிப்ரெஷன் இங்கே இந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம பார்க்குறோம். ப்ரூவ் தட் த cloud is located from the groundன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள் நான் டீச் பண்ணும்போது. பாருங்கள், இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, சிடிங்கிறது நமக்கு லேக்கோட ஹைட்டு ஹெச் மீட்டர். இங்கே சிஏ, அதுக்கப்புறமா ஏசி டேஸ். ஏசி வந்து மேலே கிரவுண்ட் லெவல் மேலே இருக்கும், எபோ. இது டவுன் சைடில் இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷனு. இது வந்து சி டேஸ் ஏன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது எக்ஸ் அப்படின்னா, நான் வந்து இதை ஏங்கிற ஹைட்டு அப்படின்னு வச்சுக்கிறேன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு ஹெச் ப்ளஸ் ஏ கிடைக்கும் இல்லைங்களா? அதாவது ஏசியோடைய ஹைட் பார்த்திங்கன்னா ஹெச் ப்ளஸ் ஏ, இங்கே ஹெச், இங்கே ஒரு ஏ. ஸோ அப்போ ஹெச் ப்ளஸ் ஏ. அப்போ பிலோவும் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வரலுமே நமக்கு என்ன இருக்குன்னா இதே தானே இருக்கும். ஹெச் ப்ளஸ் ஏ இங்கேனா அதே ரிஃப்ளெக்ஷனில் தானே இருக்குது, அதே ஹைட்டில் தானே இருக்குது. அப்போ அதுவுமே ஹெச் ப்ளஸ் ஏன்னு தான் நம்ம சொல்லணும். இங்கே கூட இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரியாது அப்படின்னா அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அது அப்போ பியும் நமக்கு எக்ஸ் தான். ஃபஸ்ட்டு θ1 இருக்கக்கூடிய இந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்னா என்ன வரும் நமக்கு, பிசிஇ. ஸோ அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். செகண்ட் என்னன்னா, இந்த சி டேஸ் ரிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ட்ரையாங்கிள், இங்கே தான் θ2 இருக்குது இல்லைங்களா? அதனால் இதை எடுத்துக்கிட்டோம்னா பிசி டேஸ் இ. ஸோ அந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இப்போ வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு போகலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் இல்லைங்களா, இதை θ1க்கு ஆப்போசிட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிசி டிவைடட் பை பிஇ. ஸோ அந்த எழுதும் θ1 ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை பிஇ. பிசிங்கிறது நமக்கு என்ன, ஏ, டிவைடட் பை பிங்கிறது எக்ஸ். tan θ1 அப்படியே இருக்கட்டும், சரிங்களா? அடுத்தது எக்ஸ் இங்கே அனுப்பிச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை tan θ1 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம நம்பர் 1 எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுக்கு மேலே சால்வ் பண்ணுறதை இங்கே சால்வ் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு. இப்போ இந்த செகண்ட் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த பி சி டேஸ் இ எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது நமக்கு, டிகிரி θ2 இருக்குது, சரிங்களா? அப்போ tan θ2, θ2க்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு என்னது நமக்கு, இந்த சைடு, அதாவது பி சி டேஸ், பி சி டேஸ் டிவைடட் பை இதனுடைய பேஸ்மெண்ட் என்ன இருக்கும், இது ஆப்போசிட்னா இதுதான் நமக்கு என்னென்ன பேஸு. அப்போ பிஇ வரும். பிங்கிறது நமக்கு எக்ஸ் தான், சரிங்களா? இப்போ வந்து tan θ2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல பிசி டேஸ் மட்டும் கவனிங்க. பியிலேருந்து சி டேஸ் வரணும் அப்படின்னா ஏற்கனவே இங்கே ஒரு ஏபியோட ஆன்சர் ஹெச். ஸோ நீங்கள் பிரித்து கூட எழுதிக்கோங்க, ஏபி ப்ளஸ் ஏசி டேஸ் டிவைடட் பை ஏபியோட ஆன்சர் எக்ஸுங்கிறத எழுதிக்கோங்க. இப்போ ஏபியோட ஆன்சர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, இதுலேருந்து இதோட நம்ம ஹெச்ன்னு போட்டோம் இல்லையா, ஹெச் ப்ளஸ் இதோட ஆன்சர் நமக்கு ஹெச் ப்ளஸ் ஏ. ஸோ அப்போ ஹெச் ப்ளஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும், சரிங்களா? இப்போ ஹெச் ஆட் பண்ணிங்கன்னா 2h ப்ளஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ்ன்னு கிடைக்குது. இது என்னோட ஆன்சர்னா tan θ2 உடைய ஆன்சர். ஸோ இப்போ இந்த எக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி tan θ2 கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2h ப்ளஸ் ஏ டிவைடட் பை tan θ2ன்னு கிடைக்கும். ஸோ இது நம்பர் 2, ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ரம் 1 and 2ல் பாருங்கள், எல்ஹெச்எஸ் ரெண்டும் சேமாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்ஹெச்எஸ் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ ஆர்ஹெச்எஸ்ஸை சேம் பண்ணிக்கோங்க. அப்போ ஏ டிவைடட் பை tan θ1 ஈக்குவல் டு 2h ப்ளஸ் ஏ டிவைடட் பை tan θ2ன்னு கிடைக்கும் இல்லைங்களா, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருந்துச்சு நமக்கு கிராஸ் பண்ணுவோம், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இல்லைங்களா? அப்போ ஏ இன்ட்டு tan θ2
ஈக்குவல் டு 2h ப்ளஸ் ஏ இன்ட்டு இந்த tan θ1 அங்கே போயிடும். அப்போ tan θ1 வரும். இந்த tan θ1 இந்த ரெண்டு டேர்முக்கு காமன் அப்படிங்கிறனால இது ரெண்டையும் என்ன பண்ணுறேன் பெருக்கியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணிட்டேன். 2h tan θ1 ப்ளஸ் ஏ இன்ட்டு tan θ1 கிடைக்கும் இல்லைங்களா. ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்ஹெச்எஸில் ஏ இன்ட்டு tan θ2 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கேயும் ஒரு ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது. அப்போ இதை வந்து எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துடுங்க. அப்போ ஏ இன்ட்டு tan θ2 மைனஸ் ஏ இன்ட்டு tan θ1 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 2h tan θ1. சரிங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இது ரெண்டுலேயும் என்ன நமக்கு காமனாக இருக்குது, ஏ பாருங்கள் இங்கே ஏ காமனாக இருக்கனால ஏவை காமனாக எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் பார்ட் என்ன நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா tan θ2 மைனஸ் tan θ1 இல்லைங்களா. ஸோ இந்த டேர்மும் எழுதியாச்சு. ஈக்குவல் டு 2h இன்ட்டு tan θ1. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தாங்க, நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது பாருங்கள். இங்கே இருக்கக்கூடியது the cloud எப்படி இருக்கான், the cloud is located from the ground. ஸோ இங்கேருந்து இந்த cloud located ஆகிருக்குன்னா இதனோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா h ப்ளஸ் ஏ. சரிங்களா. இங்கே இருக்குது பாருங்கள் h ப்ளஸ் ஏ அதாவது located from the ground அப்படின்னா ஏசியோட ஆன்சர் எவ்வளவுனா h ப்ளஸ் ஏ. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம எழுதிடணும். given that the cloud is located from the ground. Therefore ஏசிங்கிறது நமக்கு என்னன்னா h ப்ளஸ் ஏ. சரிங்களா. இப்போ நம்ம இதில் ஏவோட ஆன்சர் வேணும்னா ஏவை மட்டும் இங்கே வச்சுட்டு 2h tan θ1 எழுதிக்கோங்க. டிவைடட் பை இதை அப்படியே இங்கே வந்து டிவைடில் போட்டுருங்க. tan θ2 மைனஸ் tan θ1. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஏவோட ஆன்சர். இப்போ வந்து இங்கே இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச் நமக்கு தெரியாது, அதை அப்படியே வச்சுட்டு ஏவோட ஆன்சர் வந்து நமக்கு 2h tan θ1 divided by tan θ2 மைனஸ் tan θ1 கிடச்சிது இல்லைங்களா. இப்போ நான் ரெண்டுலேயுமே நமக்கு இந்த டேர்மில் நமக்கு ஹெச் காமனாக இருக்குன்னா வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் 2 tan θ1 டிவைடட் பை tan θ2 மைனஸ் tan θ1. பாருங்கள் ப்ராசஸ் எப்படி கண்டினியூஸாக போகுதுன்னு பாருங்கள். ஹெச் இன்ட்டு இப்போ இதை வந்து 1ஓட கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா tan θ2 மைனஸ் tan θ1 ப்ளஸ் 2 tan θ1 கிடைக்கும். டிவைடட் பையில் இருக்கக்கூடியது அப்படி தான் எழுதுவோம். tan θ2 மைனஸ் tan θ1 கிடைக்கும். சரிங்களா. இப்போ பாருங்கள் ஹெச் இன்ட்டு இங்கே வந்து tan θ1 2 இருக்குது, இங்கே -1 இருக்குது. ரெண்டையும் செப்பரேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் tan θ1 வரும் இல்லைங்களா. ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த tan θ2 அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ்ஸு, ஏன்னா இங்கே பெரிய நம்பர் ப்ளஸில் தான் இருக்குது, ப்ளஸ் tan θ1 கிடைக்கும். டிவைடட் பையில் இருக்கக்கூடியதை அப்படியே எழுதிக்கோங்க. tan θ2 மைனஸ் tan θ1. பாருங்கள் இந்த கொஸ்டின் இருக்கிறது அப்படியே இருக்கான்னு பாருங்கள். h into tan θ1 plus tan θ2 divided by tan θ minus tan θ1. சரிங்களா. இங்கே அப்படி தானே இருக்குது. இது வந்து இந்த சைடு முன்னாடி பின்னாடி நம்ம மாற்றி போட்டால் நமக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு என்ன கேட்டிருந்தாங்களோ அதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இந்த கொஸ்டினில் நம்ம என்னென்ன ஸ்டெப் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இங்கேருந்து நமக்கு கிரவுண்ட்லேருந்து க்ளவுடோட ஹைட்டு ஏசி தான். இதுக்கு ஏசிடாஸுங்கிறது நமக்கு அடுத்தது ரிஃப்ளெக்ஷன், க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன். இது ஹெச் ப்ளஸ் ஏனா இதுவும் ஹெச் ப்ளஸ் ஏ தான்.
டவுன் சைடு கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஏடியோட ஆன்சர் நமக்கு எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதே போல் பியோட ஆன்சரும் எக்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து தீட்டா 1ல் டாப்பை பார்ப்பாங்க, தீட்டா 2ல் இந்த ரிஃப்ளெக்ஷனை பார்ப்பாங்க, க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதுதான் கண்டிஷன். இங்கே நமக்கு வந்து இந்த லேக்கோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஹெச் மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம 2 டயக்ராம் எடுப்போம். ஒன்று இந்த பிசிஇ tan தீட்டா 1 ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை பிஇன்னு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஏ டிவைடட் பை tan தீட்டா 1ன்னு கண்டுபிடிச்சப்போம். அடுத்தது இந்த டயக்ராம் எடுத்துகிட்டு எக்ஸோட ஆன்சர் நமக்கு 2h + a டிவைடட் பை tan தீட்டா 2ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் ரெண்டுமே எல்ஹெச் சேமாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்சை நம்ம சேம் பண்ணி ப்ராக்டிஸ் எல்லா சால்வேஷனும் கொண்டுட்டு வரும்பொழுது நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடு வந்து லொக்கேட்டட் ஃப்ரம் த கிரவுண்டுன்னு சொல்லியிருக்கிறதுனால ஹெச்சோட ஏவை ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம ஏ என்னன்னு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இங்கே அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஹெச் + ஏன்னு போட்டோம்னா இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நமக்கு அவங்க கொஸ்டினில் கேட்ட ஆன்சர் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த கொஷின் வந்து 1 or 2 டைம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஹெச் + ஏ போகிறதுக்கு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்பு வந்து உங்களுக்கு மறந்துடும். சரிங்களா? அதனால் என்னுடைய இந்த வீடியோவை ரீப்ளே பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.